ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குக்கிங் ரெசிபி தான். இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்றது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட், அட்லாஸ், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும், கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் குக்கிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் குக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வானல், அதாவது ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா அந்தமாதிரி கோல்டன் ப்ரௌனாக இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சீக்கிரம் இது ஃப்ரை ஆகணுன்றதுக்காக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நான் இதை கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா எனக்கு வதங்கிடுச்சு. ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, அதாவது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் நல்லா அந்த வதக்கி வச்ச அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சோம்பு அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா இன்னும் ரா ஸ்மெல் போகிற வரையும், அதாவது அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது ரொம்ப மேலே தெரிக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னா டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணல இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். சால்ட்டுன்றது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, இதில் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி, அதாவது பாயில் பண்ணி வச்சுருக்க க்ரீன் பீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மில்க், அதாவது பால் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பாலையும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது நான் காட்டல, பட் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடும்போது கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ அட் லாஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வந்து பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் இதில் ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் ஆட் பண்ணதும் நல்லா இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க விடணும். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆர் பட்டர், அது உங்கள் ஆப்ஷன் தான். பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு கீ தான் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பனீர் பட்டர் மசாலாவை செஞ்சு முடிச்சாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாருமே வீட்டில் செய்யலான்றதை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து எது கூட ரொம்ப சூட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் பரோட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.